Hello everyone, hope you're all doing good. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் வித் காலையிலேயே மங்களகரமாக கோயிலுக்கெலாம் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்போடு நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு அம்மன் கோவில். இதோட மூலஸ்தானம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய அம்மன். ஆனால் இதோட அந்த ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சுற்றி அந்த இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய புது ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இன்கார்ப்ரேட் பண்ணி அழகாக கட்டி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போகும்போதே ஒரு காம் அண்ட் பாசிட்டிவ் வைப் கிடச்சிது. அண்ட் நம்மள எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம்? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் அந்த பாரம்பரியம் நம்மளோட கல்ச்சர்லாம் அவங்கள விட்டு விலகாமல் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அன்றைக்கி டேயோட ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸோட தொடங்க ஆரம்பிச்சிது. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு குட்டி டெரஸ் கார்டன் இருக்குது. பிளான்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அட்லீஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் இன் அ டே அப்படின்னாச்சு பிளான்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம டெரஸ் கார்டனில் சில ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிளான்ஸ்லாம் இருக்குது. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் அழகாக நிறைய காய்ச்சிருந்தது. டாக்கிங் அபவுட் சுண்டைக்காய், இது வந்து பார்த்திங்கன்னா சிறுங்கசப்புடைய ஒரு காயினே சொல்லலாம். நிறைய பேருக்கு பிடிக்காது, கசப்புனாவே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பட் இதை வந்து சமைக்கிற விதத்தில் சமைச்சோன்னா இதோட டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். சுண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா அயன் சத்து நிறைய இருக்குது. அனீமிக்காக இருக்கவங்க, ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்க இதை தாராளமாக சாப்பிட்லாம். இதில் கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம போன்ஸ் அண்ட் டீத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ இன் ஜென்ரல் பார்த்திங்கன்னா விமென்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 30 ஆர் 40 ப்ளஸில் அவங்களுக்கு கால்சியம் குறைபாடு அண்ட் அயன் டெஃபிஷியன்சி நிறையவே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சுண்டைக்காய் ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் அயன் அண்ட் கால்சியம் பூஸ்டராக கன்சியூம் பண்ணிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி இருக்குது. அதாவது நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சத்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இம்யூனிட்டி பூஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட்டுமே நிறைய இருக்குது. ஃபைபர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபுட் டைஜஷனில் இருக்க இஷ்யூஸ், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், குடல் பூச்சி, புழுக்கள் இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இது சுகர், பிபி பேஷண்ட்ஸ், கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்கன்னு எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ நான் அந்த சுண்டைக்காயும் கூடவே பறித்த ஒரு செம்பருத்தி பூவை எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டேன். அம்மா என்ன தோசை சுட சொல்லிட்டாங்க. நானும் சமத்தா தோசை சுட்டுட்டு இருந்தேன். தோசைக்கு சைட் டிஷ்ஷாக அம்மா ஒரு சட்னி கொடுத்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு டெக்ஸ்சர், ஃப்ளேவர், ஸ்மெல் மாதிரி தெரிஞ்சது. சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இது வந்து சுண்டைக்காயை வச்சு செஞ்ச சட்னி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுண்டைக்காய் பார்த்தோன்னா இன் ஜென்ரல் காரக்குழம்பு, வத்தக்குழம்பு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுப்போம். ஆனால் அது கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்கும்ல. ஆனால் இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா அந்த கசப்புத்தன்மை சுத்தமாக தெரியல. இன்ஃபேக்ட் சொல்லனா அது சுண்டைக்கானே என்னால் கண்டுபிடிக்க முடியலனா பார்த்துக்கோங்க. இந்த சட்னியோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அம்மா கிட்டே கேட்டு கூடிய சீக்கிரம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட ரிவ்யூ அண்ட் ஸ்கோர் கார்ட் ஃபார் இந்த சுண்டைக்காய் சட்னி கேட்டிங்கன்னா 10 out of 10 அப்படின்னே சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் அ ஹெல்தி அண்ட் சாட்டிஸ்ஃபையிங் காம்பினேஷன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சூடாக ஒரு கப் காஃபி குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ காஃபி போட ஆரம்பித்தாச்சு.
நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ், சுகர் எடுத்துக்க மாட்டோம். ஸோ நாட்டு சர்க்கரை ஒரு பனங்கற்கண்டு இதுதான் வந்து ஸ்வீட்னராக யூஸ் பண்ணுறது. காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே வெளியே போனால் நல்ல ஒரு சூப்பர் ப்ரீஸியான ஒரு கிளைமேட். மாடியிலிருந்தே முருங்கைக்கீரைகளை பறித்து கொள்ளக்கூடிய வசதி உள்ளதால் அங்கேருந்து கீரையெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. எத்தனை பேருக்கு முருங்கைக்கீரை சாம்பார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். மத்தியானம் ஜம்முன்னு ஒரு லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, அடடா இட்லி பொடி தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இட்லி பொடி எவ்வளோ பெரிய ஒரு லைஃப் சேவர் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் இட்லி பொடி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை அரிசி, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு தனித்தனியாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து ஒரு பக்கமாக எடுத்து ஆற வச்சிடணும். இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு நான்வெஜ் இட்லி பொடி. இதில் சென்னாக்குனி அப்படின்னு சொல்லக்கூடிய பேபி ப்ரான்ஸ் அதை ஆட் பண்ணி வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். இது பேபி ப்ரான்ஸ் தான் நினைக்கிறேன், பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ப்ரான் ஆஃப் ஃபிஷ்ஷா ஐம் நாட் ஷுர், தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதையும் ஒரு பக்கம் பேட்சாக வறுத்து ஆற வச்சிடணும். எல்லா பொருட்களும் நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டோன்னா 3 to 6 months வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது ஒரு நான்வெஜ் இட்லி பொடி அப்படிங்கிறதுனால இதில் இந்த நான்வெஜ் ஸ்மெல் ஒரு ஃப்ளேவர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். யூஷுவல் இட்லி பொடியோட ஃப்ளேவரில் இல்லாமல் நல்லாயிருக்கும். கிட்ஸ்க்குமே கொடுக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இது 2 டிஃப்ரெண்ட் பேட்சஸாக அரைச்சிப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் பவுட்ரி வெர்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரன்னு இருக்கும். எனக்கு வந்து யூஸ்வலாக கொரன்னு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் எனக்கு தனியாக கொரன்னு அரைச்சி வச்சுப்பேன். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெளியே அப்படியே கிளம்பி ஒரு சின்ன ஷாப்பிங் இருந்தது. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஷாப்பிங் இன் ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி மால்ஸு ஸ்டோர்ஸ் போகும்போது நிறைய விஷயம் ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது. ஏன்னா தான் ப்ரைஸ் டேக்கில் இவ்வளோ ஆஃபர் அவ்வளோ ஆஃபர்னு கொடுத்தாலும் ஒரு 2 பேர் உள்ள ஃபேமிலிக்கு 4000 to 5000 மளிகை சாமான்கே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூங்கில் அரிசி வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை, சரி எப்படி தான் இருக்குதுன்னு வாங்கி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் பச்சை பயிறு, சிறுபருப்பு போன்ற பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் டு எண்ட் த டே திரும்ப ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். இது பாடியில் இருக்க திருவல்லிதாயம் அப்படிங்கிற ஒரு கோயில். இது குருஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே கடவுளோட அனுகிரகம் ஆசி இருந்தால் மட்டும்தான் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப பழமையான கோவில். இங்கே வந்து ஈவினிங் டைம்ஸ் இந்த சன்செட் டைமுக்கெலாம் போனீங்கன்னா நிறைய புறா இருக்கும். அரௌண்ட் 100 to 200 பீஜன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஃபுட் கொடுத்துட்டு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னாவே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஒரு காமிங் சென்சேஷனோட அந்த டேஸ் நம்மளுக்கு எண்ட் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியணும்னா என்கிட்ட சொல்லுங்கள். I'll ping the location as well. With that note, we are coming to an end of today's vlog. Thank you so much for watching. Please do share, like and subscribe our channel. Bye bye.